ரெண்டு மங்கிட்ட காக்க வந்து தேவன் மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்தி கொலி இல்லாம பொண்டாட்டி களி இல்லாம பிள்ளையில வாக்க நம்ம நொந்து 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 ஒரு காலத்துல இது சரிப்பட்டு வரா சாமி, நம்ம வேலைக்கு போன்னு போயிடுவோம். சோத்து வயிறு பசியில போகும்போது வராது. கைய கால பிடிப்பீங்க, கெஞ்சுவீங்க, பிச்சை கேட்கறது. சோப்பாட்டுக்கு வழி இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், ஒரு நேரம் சாப்பாடு கூட சரி கிடையாது அப்படின்னு இருக்கு நிலையில. ஆனால் நான் நெட்டு பாக்கெட்டிங் பண்ணி தான் ஜெயிப்பேன் அப்படிங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வேற உங்கள் லீடர் உங்கள் கம்பெனியில் யாராவது சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் சொல்கிறது அவங்க தப்புன்னு சொல்லலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என் சோத்துக்கு வழி வைப்பேன். 3 நேரம் சாப்பாடு, தூங்குறது, வேலை இல்லை, நம்ம பேசிக்காக சர்வைவல் உயிர் வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது கண்டிப்பாக தேவை. அது நெட் மார்க்கெட்டிங்கில் வருதான்னு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னா விட்டுட்டு நேராக போய் எங்கேயாவது வேலைகளை சேர்ந்துட்டு வீட்டு செலவுக்கு முதல்ல இது உண்டு அதை பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு சொல்லும்போது புரிய மாட்டேங்குது. என்ன ஏதோ நான் வந்து நெட் மார்க்கெட்டு காக்க வந்து தேவன் மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சோத்துக்கு வழி பண்ணு, அப்புறம் நெட்டோ பண்ணி பண்ணு நான் சொல்கிறேன். காலம் ஃபுல்லாக வேலையை பார்த்துட்டு அதே தின்னுட்டு கழிச்சுட்டு வேலை வேண்டாம் படிங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு நான் சொல்கிறது புரிய மாட்டேங்குது. லீடர்ஸ் வந்து ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, ஒன்னே நான் வேலைக்கு போய் சொன்னா நீ அங்கேயும் போயிடுவா, அப்புறம் வரமாட்டேன் அப்படி நிறைய பேர் பண்ணுவாங்க. இல்லை நீ சோத்துக்கு வழி போறடா, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொன்னா போதும், அவன் சோத்துக்கு வழிபட்டு இது நல்லா போயிட்டு இருக்கு சார் அப்படி போயிடுவான். அவன் நெட் பண்ண மாட்டான். இது தெரிஞ்சுதான் லீடர்ஸ் யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு. நீ செத்தாலும் சரி நெட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு சாவு இறங்கி போவாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி கிடையாது. நீ நெட் மார்க்கெட்டிங் பண்ணணும், நீ வேலையும் பண்ணிட்டு உன் வீட்டெல்லாம் காப்பாற்றி நெட் மார்க்கெட்டிங் பண்ணு. அவர் நெட் மார்க்கெட்ல ஜம்முன்னு ஜெயிச்சோன்னா வேலையை தூக்கி போய் அப்போ நெட் மார்க்கெட்டிங் பண்ணி போ. இதுதான் ஏன் நான் சொல்ற பாலிசி. நிறைய பேருக்கு புரியல. லீடர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா விட்டுட்டு போயிடுவாங்க, அதனால சொல்ல மாட்டாங்க. நீ வேலைக்கே போவாத, நெட் மார்க்கெட்டிங் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்க லீடர்ஸ்க்கு நான் சொல்றேன், நீங்க இப்படி சொல்லி சொல்லி அவனை கூப்பிட்டு போவீங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்தி கொலி இல்லாம பொண்டாட்டி களி இல்லாம பிள்ளையில வாக்க நம்ம நொந்து 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 ஒரு காலத்துல இது சரிப்பட்டு வரா சாமி, நம்ம வேலைக்கு போன்னு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீ போய் பேசினா காரியம் மூஞ்சில் தருவான். போடா உன் பேச்சை கட்ட நீ திருவள்ளுத்து விட்டுருன்னு போயிடுவான். அப்புறம் ஜென்மத்து நெட் மார்க்கெட்டிங் வர மாட்டான். நெட் மார்க்கெட்டிங்கே வந்து சொல்லும் பொழுது அடுத்தவங்க வாழ்க்கையை முன்னேற வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். அந்த இதில் அவங்களோட லைஃப் எந்த சுச்சுவேஷனில் இருக்குது, அவங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை, அந்த சுச்சுவேஷனில் போய் உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நெட் மார்க்கெட்டிங் மட்டுமே அவங்களுக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்டுருவாங்கல்ல, இதை தவிர வேற எங்கேயும் பார்த்தா வேற எங்கேயும் போயிடுவாங்க அப்படி சொல்லி ஏன் யோசனை வருது? அவங்க நல்லதை செய்யறதுக்கு தானே நம்ம நெட் மார்க்கெட்டிங்கே கூப்பிடுறோம். எல்லாமே அவங்கள வச்சு வரி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது ஜென்மத்துக்கு உங்களை திரும்பி பார்க்க முடியாமல் போயிடுவாங்க. அவங்க சொல்றதுக்கு காரணம் நான் நமக்கு அந்த ஸ்கில் இல்லாதனால தான். இவங்களை விட்டா வேற வழி இல்லை, அடுத்தால பார்க்க முடியாது அப்படிதான். ரெண்டாவது அவங்கள அப்படியே வர சொல்லி அவங்க 6 மாசம் என்னை ஃபாலோ பண்ண சம்பாதிக்கணும், 6 மாசம் சொல்லி தரத்துக்கு அந்த ஸ்கில் இல்லாதனால 6 மாசம் சம்பாதிக்க முடியாமல் போயிடுது. ஸோ மறுபடியும் சுற்றி வளைச்சு அவங்க ஸ்டாப் ஆகிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் 10 வருஷத்துலேருந்து நான் வந்து இட்லி கடை வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு 60 வயசு 70 வயசு ஆகிப்போச்சு. 50 வருஷமா இட்லி கடை தான் வச்சிருக்காரு. அதே இட்லியை போட்டு போட்டு காலையில் ஜெயிச்சு தான் இருக்கு. நம்ம பிஸ்னஸ் பண்ணதும் சரி, நம்ம வேலைக்கு போகிறதும் சரி, இதுதான் நிலைமை. நெட் மார்க்கெட்டிங் பவர் என்ன தெரிஞ்சுக்காங்க, டீம் உருவாக்க தெரிஞ்சுக்காங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக உருவாக்குறதுன்னு தெரிஞ்சுக்காங்க. நிறைய ட்ரெயினர்ஸ் வந்து கொத்தாக ஆளுகளை பிடிஞ்சி பைசா பிடிங்கிட்டு ஓட்டுறதுல குறியா இருக்காங்க. எம்எம்ஜி நீ எப்போ போனவா எப்போ வரணும் வா, ஆராம்சே நின்று அடிக்குது. 3 வருஷம் முன்னாடி கட்டு வைப்பான், அப்புறம் 3 வருஷம் காணாமல் போயிடுவான், திரும்ப வந்து எட்டி பார்த்து காணாமல் போயிடுவான், அப்புறம் சுற்றி அழிச்சு பார்த்து இது சரிவிட்டு வருதுன்னு அப்புறம் வருவான். நெட் மார்க்கெட்டிங் அதான் சொல்கிறேன், உவாடு விட்டுருங்க, எங்கே வேணாலும் போக மானே ராசா. நீங்கள் உங்களுக்கு அவனெல்லாம் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டே இருங்க. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு அவன் திரும்பி வருவான். வெறும் வேலை பார்த்துட்டே காலத்தை விட்டுலாம் நினைச்சிடாதீங்க. அந்த சேம் டைம் வேலைக்கே போகாமல் நான் நேராக நெட் மார்க்கெட்டிங் வச்சு கஞ்சி குடிச்சிடலாம், சொத்து தின்னுலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்கள் நெட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு போகும்போது ஒரு திமிரு தெல்லு தென்னாவிட்டு வேணும். அது நீங்கள் சோத்து வயிறு பசியில் போகும்போது வராது. கையை கால பிடிப்பீங்க, கெஞ்சுவீங்க, பிச்சை எடுப்பீங்க. உங்கள் டைம் இருந்தால் சொல்லுங்கள் சார், நான் தரேன், சந்திரலாமா வச்சிடலாமான்னு சொல்லுங்க. அப்படி காணாது இன்னொருத்த வந்து சோத்துல வழி இருக்காது, ஆனால் பெரிய பந்தா பண்ணிட்டுலாம் போவான். அவன் மூஞ்ச பார்த்து கண்டுபிடிச்சான் ஏமாத்துறான் அப்படின்னு. இந்த மாதிரி கேவலமாக பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஜெத்தா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை உருவாக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்முக்கு அப்புறம் நம்ம மேலே பண்ணுறது தான் நெட் மார்க்கெட்டிங் கரெக்டான விஷயம். சோத்துக்கு வழி இல்லாமல் நெட் மார்க்கெட்டிங் பண்ணவே கூடாது. நீ எத்தனை லீடர் நீ எவனும் தப்பாக சொன்னாலும் சரி, நான் இது எப்பவுமே சொல்லுவேன். நெட் மார்க்கெட்டிங் பவர் என்ன தெரிஞ்சுக்காங்க.
நம்ம சோத்துக்கு வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும் அந்த வீடியோ யாரும் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குரூப்ல யாரும் வாங்க நம்ம நெட்டமாடி பண்ணலாம், வாங்க ஜெயித்து காட்டலாம், வாங்க நம்ம கம்பெனி அப்படி சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா எவனும் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அந்த வீடியோவை. ஆனா தனித்தனியாக ஃபார்வர்ட் பண்ணுவான். டேய் சோத்துக்கு வெளியே முதல்ல எங்கேயாவது வேலைகளுக்கு போய் சோத்துக்கு வெளியே போய் அப்புறம் நெட்டமாடி பண்ணு. இந்த வீடியோ கண்டிப்பா பர்சனலாக தான் ஃபார்வர்ட் ஆகும், குரூப்ல ஃபார்வர்ட் ஆகாது. இது நெகட்டிவிட்டி இல்லைம்மா. நான் சொல்றது நெகட்டிவிட்டியோ நெட்டமாடி தப்பா பேசுறதோ அது இல்லை. நான் சொல்றது ஒவ்வொருத்தரும் வாழணும்னு சொல்றேன். அவன் வேலையை மட்டும் புடிங்கிட்டு போயிடாதீங்கன்னு சொல்றேன். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட டீம்லையும் சரி என்னோட அப்ளையும் சரி அங்கே 5 மீட்டிங் நாங்கள் 2 ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சொல்லிட்டு ஈரோடு போக சொல்லுவாங்க, திருப்பூர் போக சொல்லுவாங்க, நாமக்கல் போக சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 300 400 செலவாகும். எங்கேயும் வந்து அந்த இன்கம் எனக்கு எப்படி வருது அப்படிங்கிறது யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படுவேன். அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு வாரத்துக்கு 2000 3000 அந்த மாதிரி செலவாகும். இந்த லீடர் ஆகிட்டோம், இந்த டைரக்டர் ஆகிட்டோம், அந்த டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கேயும் வந்து அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்கம் வருதா வைக்குதா அப்படி சொல்லிட்டு எந்த லீடரும் கவலைப்படவே இல்லை. நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க பிரியா, அதனால தான் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ ஒன்ஸ் நான் எம்எம்ஜிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு இன்கம் பண்ணணும், ப்ளஸ் அந்த கான்ஃபிடென்ட் வரணும். அப்போதான் வந்து நெட்வொர்க் மட்டும் நம்ம கெத்தாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் இது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். எல்லாமே ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், ஓ வாங்க அப்படி அங்க ஒரு கூட்டம் இங்க ஒரு கூட்டம் எங்க பட்டு அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேவலப்படுத்திட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் முடியாதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக எல்லா கோமாளிகளும் வெத்து வேட்டும் எதை செய்யணும்னு தெரியாதவனும் புறமுகங்களும் தான் லீடர்ஸா அந்த மாதிரி விஷயங்கள் தப்பா நடத்தி போயிட்டு இருக்காங்க. சொல்லல சோத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, செலவுக்கு வழி இல்லை. மாசம் எண்டில் 200-300 செக் வரும். அதுக்கு நீ மாசம் ஒரு நாளைக்கு 300 செலவழிச்சுன்னா நிலைமை எங்கே போயிருக்கும். என்னைக்கே ஒரு நாள் காரியம் மூஞ்சில் இப்படி போயிடுவான். போடா நீனும் நெட்ட மாட்டேங்கும். சுற்றி நம்ம நெட்ட மாட்டை பற்றி எல்லாரும் என்ன சொல்லாமல் புரியுதா? தயவு செய்து முதல்ல அவங்க சோத்துக்கு வழி பண்ணு. கண்டிப்பா அதோடு நின்றாதீங்க, நெக்ஸ்ட் போங்க. இது 2 பெயின் தான். வேலைக்கு போனா சார் எனக்கு டைம் கிடைக்கும், நான் 2 செய்யணும் அவனே 2 செஞ்சாதான் உருப்பட முடியும். 17 வேலை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில. நான் இந்த வேலை விட்டு அந்த வேலை 22 பிசினஸ் பண்ணியிருக்கேன். பிசினஸ் பண்ணா லாஸ் ஆகும், வேலைக்கு போவேன். பிசினஸ் பண்ணா லாஸ் ஆகும், வேலைக்கு போனா அதுக்கப்புறம் ஏதாவது பிசினஸ் செட் ஆகி நமக்கு கதை ஓடும். இது ஏன் இல்லாத புரிய மாட்டேங்குது. கேட்டா அவன்கிட்ட போகாத, அவன் சொன்னா செய்ய கொடுக்க மாட்டான், இது எம்எம்ஜின்னு தப்பு. நின்று அசர மாட்டேங்கணும். ஒரு தடவை நம்ம மேலே போயிட்டோம்னா கீழே வரையக்கூடாது, ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு ஒன்றா வேலை பண்ணணும். ட்ரைனிங் மட்டும்தான் எடுக்க வந்தேன். ஆனால் இதற்குள்ளே இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு இப்போ தான் தெரிய வருது. இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டா கேக்குறாங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு நாளா நம்ம போன் பண்ணாலே யாரும் எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு ஐடியே போட்டு அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹோல் சர்க்கிள் யாரும் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணது இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா போயிட்டு என்னோட கசின் ஒரு பொண்ணுக்கிட்ட இது மாதிரி எதுவுமே சொல்ல, ஓகே எதிர்பார்க்கவே இல்லை, சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்படி ஒரு ரிசல்ட் டெஃபினட்டாக நிறைய பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.